ஹலோ டெக்கீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை போர் அடிக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு கற்றுக்கணும், இது கம்ப்யூட்டர்னால் என்ன தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டரில் என்ன நடக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார் ப்ரௌசர். ஓகே, டார் ப்ரௌசரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே அதை ஒரு ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றின நல்ல விஷயங்கள் யாருமே சொல்லலை. ஓகே, இந்தியாவில் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் இப்போ கூகுளில் செக் பண்ணும்போது இந்தியாவில் யூஸ் பண்ணலாம். அது இல்லீகல் ஆக்டிவிட்டியில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இந்தியாவில் பேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நான் இப்போ சர்ச் பண்ணும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது நல்ல விஷயம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் பற்றி சொல்கிறேன். கெட்ட விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அது நமக்கு வேண்டாம், சரிங்களா? சரி, டாரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டாவை யாரும் திருடாமல் இருக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சரி, இந்த டார் ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோன்னே இப்போ google.com நான் டைப் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்த ஐஎஸ்பி வழியாக இந்த கூகுள் வெப்சைட்டுக்கு தான் போயிருக்குங்கிறது அவங்களால பார்க்க முடியும், சரிங்களா? ஆனால் டார் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் உண்டு. இப்போ நீங்கள் டாரை யூஸ் பண்ணும்போதே அது உங்கள் கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்களா இல்லையா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாரை ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் டு த டார் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே செக் பாக்ஸ் பிரிட்ஜ் டார் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக கனெக்ட் டார் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது உங்கள் கண்ட்ரியில் அது பேன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டார் நெட்வொர்க் ஒர்க் ஆகாது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுக்கும்போது ஐஎஸ்பிக்கு தெரியும் நீங்கள் டார் நெட்வொர்க்கோடு தான் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் உள்ள என்ன டேட்டாக்காக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, சரிங்களா? சரி, அப்போ அந்த பிரிட்ஜ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன். டார் பிரிட்ஜ். ஓகே, இந்த பிரிட்ஜை பற்றி பார்ப்போம். டார் பிரிட்ஜ். இந்த டார் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஎஸ்பிக்கும் தெரியாது நீங்கள் எந்த நெட்வொர்க்கோடு கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது. ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் வெளியில் போயிருக்கு, உள்ளே வந்திருக்கு, அது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர உங்களால் ஐஎஸ்பியால் அந்த விஷயத்த டார் நெட்வொர்க்கு தான் போயிருக்குங்கிறத அந்த ஐஎஸ்பியால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, ரெண்டுலேயும் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நார்மலாக கனெக்ட் பண்ணும்போது டார் நெட்வொர்க் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் அது எந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணியிருக்குன்னு அதுக்கு தெரியாது. ரெண்டாவது பிரிட்ஜ் வழியாக கனெக்ட் பண்ணும்போது டார் நெட்வொர்க்கே ஆக்சஸ் பண்ணது அதுக்கு தெரியாது, பட் ஏதோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நடந்திருக்கு, அதை மட்டும் தான் அதுக்கு தெரியும், சரிங்களா? இது ஒரு 3 லேயரில் ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் என்னோட வீடியோவில் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா அது சொல்ல வேண்டிய கடமை ஆக்சுவலி. இப்போது டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா உரிக்க ஒன்றும் இல்லைங்கிறது வெங்காயம் மாதிரி தான். அதாவது ஒரு லேயரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடுத்தது லேயர் தான் இருக்குமே தவிர முந்தின லேயரோட டேட்டா இருக்காது, அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்போது ஒரு அட்ரஸ் இருக்கும், அடுத்தடுத்து எங்கே போகணுங்கிற அட்ரஸ் இருக்குமே தவிர எங்கே அந்த அந்த எங்கேருந்து அந்த அட்ரஸ் வந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு இருக்காது, சரிங்களா? அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, நீங்கள் உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் டார் நெட்வொர்க்கை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நீங்களாகவே ஒரு டார் நெட்வொர்க்கு, அதாவது டாரில் வெப்சைட்டையும் உருவாக்கலாம், சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள் தான், அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆல்ரெடி உங்கள் சர்வரில் வெப் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு டார் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஆனியன் ப்ரௌசரே ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட் டார் ப்ரௌசரில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும்.
அந்த லிங்க் டாட் ஆனியன் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு தான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லா டெக்னிக்கல் விஷயத்தையும் இப்படி ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பாய் டெக்கீஸ்.